தேர்ஸ்டே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு 100% ஒர்க் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தது 2 தான். ஒன்று நிஃப்டி 24,000 போகணும், அதுக்கப்புறம் 24,800 போகணும். ஷார்ட் டர்ம் லெவல் அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம 23,600 ரீச் பண்ணணும். இல்லைனா நம்ம ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 23,100 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ஃபெட் மீட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக எல்லா கண்ட்ரியை பொறுத்தளவுக்கும் ஒரு எக்கானமிக் க்ரோத் ஆர் ஃபெட் ரேட் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பேஸ் டிசிஷன் எடுக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த கவர்மெண்ட்டில் இருக்குன்னா பாலிடிக்ஸ் பேஸ்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ ட்ரம்ப் பேஸ்டு வந்து சில டிசிஷன் எல்லாமே டக்குன்னு எடுக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபெட் மீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத லெவலுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபெட் மீட்டில் வந்து ஃபெட் ரேட் கட் பண்ணுறதா அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் வந்து உள்ளே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து நல்ல ஒரு எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோஸ் வந்து வந்துருந்துச்சு. டிஏஎஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்மால் செல்லிங் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு என்னதான் வேர்ல்டு வைடாக ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலினாலும் ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 90 டேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ரூஷியலான டேஸ். அதாவது 90 டேஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் நேரம் முடிஞ்சிருக்கும் ட்ரம்ப் சொன்ன 90 டேஸ்க்கு. ஸோ இன்னும் ஒரு 80 டேஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த 80 டேஸ் நம்மளோட ரொம்ப க்ரூஷியலான டேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு உங்களோட டெக்னிக்கல் அனலைஸில் வந்து ஸ்டாக்கில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஸோ நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியோட நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,900 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நம்ம லாங் டர்மில் எதிர்பார்க்கக்கூடிய லெவல் வந்து 24,800 வரைக்கும் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எதிர்பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷன் என்னவா நிஃப்டி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா மேபி எனக்கு வந்து நியூட்ரல் ஆர் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் எபோவ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். மேபி ஓப்பன் ஆனால் இல்லைனா நியூட்ரலாக ஓப்பன் ஆகலாம். ஸோ நம்ம இதுக்கு ரெண்டுக்குமே பிளான் வந்து பண்ணியிருக்கோம். அதோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே எங்கே ஓப்பன் ஆனாலும் 24,000 வச்சுக்கோங்களேன். இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது 800 900 எனக்கு தெரிஞ்சு 900 வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் அங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேபி வந்து 24,200 போயிட்டு ஒரு பெரிய செல்லு வந்து நான் எதிர்பார்ப்பேன். அது வந்து 23,600 வந்து ரீச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 23,100 வந்து ரீச் பண்ணணும் எதிர்பார்த்துட்ருக்கோம். பட் கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,200. அப்போ நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 24,200 வந்து ரீச் பண்ணணும். ஒன்ஸ் எனக்கு கேப் அப்போ இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டு 23,600 வந்து ரீச் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் என்னென்னா 24,800 அந்த லெவல் வரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 24,200 24,386 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,800 இந்த லெவலில் வந்து நம்ம லாங் டர்ம் லெவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 600 வரைக்கும் வரல அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்குள்ளேயும் வரலாம். அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே வருதுன்னா எனக்கு மேபி இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 720 வந்து எனக்கு கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி எனக்கு ஒரு 600 வந்துட்டால் மட்டும்தான், அதாவது இந்த லெவல்ஸ்க்கு அது வந்துட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. 600 என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் ஸோ நம்மளோட டேர்னிங் வந்து அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். இல்லை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா அகைன் வந்து நம்ம 23,100 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப் ட்ரெண்டு தான் போகுது நிஃப்டி அப்படின்ட்டு ட்ரேடை வந்து கண்மூடித்தனமாக அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுக்கப்புறம் என்ட்ரி நம்மளுக்கு கொடுத்தா மட்டும் தான் நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எஸ்டர்டே நம்மளுக்கு அதாவது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. பட் எனக்கு கிடைச்ச ட்ரேட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடச்சிச்சு. மீதி 300 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த 300 பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு. நான் என்ட்ரானே ஸோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து ஹோல்டிங் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து எனக்கு டக்குல வந்து எக்ஸிட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 300 பாயிண்ட்ஸ் எனக்கு சொந்தம் இல்லை. ஸோ என்னோட என்ட்ரியில் எஸ்டர்டே வந்து எனக்கு 100 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு சொந்தமாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சா மட்டும் நம்ம உள்ளே என்ட்ரானவங்க மட்டும் தான் நம்மளுக்கான ப்ராஃபிட் பாயிண்ட் வந்து நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ட்ராடேல என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 911 வரையும் போய்ட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24,000 போய்ட்டு ரீச் பண்ணணும். 24,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 24,200 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் 24,200 போயிட்டு
அகெயின் 23,600 வந்துச்சுன்னா மேபி 24,200 உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவும் இங்கே தரக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அதை உடைக்காதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நான் வந்து மண்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பைட்ரைஸ் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ எம் நாட் ஏ சிம்பிளிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.